அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது உங்கள் பாலமுருகன் ஜோதி நிலையம். தமிழ் புத்தாண்டை பத்தி ஒரு சிறு தொகுப்பு பார்க்கலாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு என்பது மொத்தம் தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. இந்த 60 வருடத்துல 39வது வருடமா வர்றது விசுவாவாசு வருடம் வருதுங்க. இந்த ஆண்டு சித்திரை 1 பிறந்திருக்குது. இந்த சித்திரை 1 வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே விசேஷமானது. ஆங்கில புத்தாண்டு வந்தாலும் ஜோதிடர் சாஸ்திர ரீதியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையா கருதப்படுது. அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா விசுவாசு வருடம். உலக லக்ன ரீதியா தமிழ்நாட்டுக்கு ராசிப்படி பொதுவாக உலகம் முதலுக்கு பலன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டும். வருஷ ஆரம்ப லக்னம் சிம்மம், வருஷ ஆரம்ப ராசி துலாம், வருஷ ஆரம்ப நவாம்ச லக்னம் மகரம், நட்சத்திரம் விளக்கம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து லக்னாதிபதி வந்து பார்க்கும்போது சனியோட வீட்டுல லக்னாதிபதி உதிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தோட வீட்டுல லக்னாதிபதி உதிச்சனால நல்ல பலம் வாய்ந்ததாத்தான் இந்த ஆண்டு இருக்கும் மாதிரி வருதுங்க. அதாவது வந்து 2ஆம் இடம் ராகு சுக்கிரன் சனி சம்பந்தப்பட்டு வர்றாரு. ராகு சுக்கிரன் சனி சம்பந்தப்பட்டு வர்றதுனால 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் சொல்வாக்கு ஸ்தானம் நல்லபடியா தான் இருக்கு. இந்த ஆண்டு ராசி ரீதியா வந்து பார்க்கும்போது துலாம் ராசி வருதுங்க. துலாம் ராசி வரும்போது பெரிய பாதிப்புகள் உண்டு பண்ணாது இந்த வருடம். ஏன்னு கேட்டீங்கன்னா 7 சனியோ அல்லது அஷ்டம சனி சம்பந்தப்பட்ட காலகட்டங்களோ வராது. அதாவது லக்னாதிபதி 2ல் குரு வீடு சுபிச்சம், அந்நிய நாடு செல்ல மக்கள் ஆதிக்கம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு ஆட்சி வீடா இருக்கிறதுனால மக்கள் வந்து அதிகமா வெளிநாடு போறதுக்குண்டான வாய்ப்புகள் வருங்கிற மாதிரி இந்த வருடம் வருது விசுவாச வருடம். 2-11 அதிபதி 4ல் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. அதாவது வந்து 2-11 அதிபதி 4ல் அதாவது 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 11ஆம் வீட்டுக்கு அதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கல்வியில வந்து மாணவர்களுக்கு ஊக்கம் தேவை. கல்வியை வந்து சிந்தனை வந்து படிக்கணுங்கிற மாதிரி தான் வருது. விளையாட்டில் கவனம் தேவை. 4-9 2 உச்சம். அதாவது 4-9 அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சதுனால விளையாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதிக ஆர்வம் வரும். விவசாயம் ஓரளவுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி இந்த வருடம் வந்து இருக்குதுங்க. மழை போதுமான அளவு மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் வந்து இருக்குது. ராசிப்படி 1-8 அதிபதி உச்சம் அந்த மாதிரிதான் வருது. 1-8 அதிபதி வந்து உச்சம் அடைகிறாரு. அதனால வந்து இந்த ஆண்டு விசுவாச வருடம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா ஒரு மழை பெய்யுது. ஒரு சுபிச்சமான வருடமா இருக்கும். பொதுவாவே வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விசுவாச வருடம் பொதுவாவே நல்ல வருடமா தான் இருந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல நம்ம முன்ன காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறக்கூடிய இதைத்தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். எந்தெந்த வருடங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி அதுல வந்து விசுவாச வருடம் எல்லா ஆண்டு காலங்கள்லயும் வந்து சிறப்பாக தான் இருந்திருக்கிற மாதிரி சாஸ்திர ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து மகர சங்கராந்தி. இந்த வருடம் வந்து மகர சங்கராந்தி வந்து வரக்கூடிய வருடம். புலி வாகனத்துல மகர சங்கராந்தி வர்றாங்க. அதனால வந்து புலி வாகனத்துல வர்றதுனால யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மகர சங்கராந்தி வருதுங்க. அதுக்கடுத்து கிரகணம். பொதுவாவே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா வருடம் 2 சந்திர கிரகணம் 2 சூரிய கிரகணம் நிகழும் எப்பவுமே வருடம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா 2 சந்திர கிரகணம் 2 சூரிய கிரகணம் நிகழ போகுது. 2 சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தோன்றாது. 2 சந்திர கிரகணம் இந்தியாவில் தோன்றும். அந்த மாதிரிதான் பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்குறாங்க. வரக்கூடிய ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி போன பதிவே பார்த்திருப்பீங்க. போன 26ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய வாசன் பஞ்சாங்க ரீதியா சொல்லப்பட்டிருந்தது. ஆனா வந்து திருநள்ளாறுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் கடைபிடிப்பாங்க. அதனுடைய சனி பயிற்சி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் நிறைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி விழா நடத்தப்படல. அதனால வந்து நம்ம திருநள்ளாறுல எப்ப வைக்கிறாங்களோ அதையே வந்து சனி பயிற்சியை எடுத்துக்கிறது நல்லது. அதனால சனி கிரகத்துடைய ஆதிக்கம் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. அதாவது துலாம் ராசியில வந்து இந்த ஆண்டு வந்து உதிச்சிருக்கிறதுனால பெரிய பாதிப்பு உண்டு பண்ணாதுங்கிற மாதிரி இந்த ஆண்டு இருக்குது. பொதுவாவே விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வருடமா தான் வருதுங்க. அதாவது இதனுடைய வசலி கலியுகாதி வருடம் வந்து பாத்தீங்கன்னா 5127வது வருடம் கலியுகாதி வருடம். சாலி வாகனம் 1947-46. கொல்லம் ஆண்டு 1200 1201. விக்கிரம சகாப்தம் 2082-83. திருவள்ளுவர் ஆண்டு 2056 2057. ஆங்கில வருஷம் 2025-2026. வசலி வந்து பாத்தீங்கன்னா 1434 1435. ஹஜ்ரி வருஷம் வந்து பாத்தீங்கன்னா
1446 1447 வருடமா வருது. பிரபாவதி 39வது வருடம் வருது. வட இந்தியா கலியுகாதி கலியுகத்தமா வருதுங்க. நவநாயகர்கள் அப்படிங்கிற வந்து பார்க்கும்போது ராஜா வந்து சூரியன், மந்திரி வந்து சூரியன், சேனாதிபதி சனி, அர்க்காதிபதி சூரியன், சஸ்மாதிபதி புதன், ராசாதிபதி சுக்கிரன், தன்யாதிபதி சந்திரன், மோகாதிபதி சூரியன், நீலாதிபதி புதன். மலை மரக்கால் ரெண்டு மலை மரக்கால் வருங்கிற மாதிரி இந்தியாவில் வந்து தோன்றும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்குது. அர்க்காதிபதியா சூரியன், மந்தமான மலை, தனம் தானிய அபிவிருத்தியாரால் விருத்தி பசுக்கள் அதிக பால் சுரக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் வந்திருக்குதுங்க. புதன் பகவான் சத்வாதி புதன், மந்தமான பயிர் செழிப்பு, காய்கறிகள் விருத்தி, பெருங்காட்டினால் சீர்கேடு அப்படிங்கிற மாதிரி தான் பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்குது. லக்னாதிபதி சுக்கிரன், நல்ல மழை உண்டு, பயிர் செழிப்பு, வியாதியின்மை, சுபிக்ஷம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. பொதுவாவே ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான பலன்கள் தான் அது கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவான பலன்கள் தான் விசுவாச வருடத்துக்கு எடுத்துக்கணும். அதனால இந்த விசுவாச வருடம் வரக்கூடிய விசுவாச வருடம் தமிழ் வருடம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணாது. தேவையற்ற அளவு மழை மற்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை முறைகள் தான் இருக்குங்கிற மாதிரி வருதுங்க. சிறு சிறு நோய் நொடிகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாவே இந்த 12 ராசிக்கு உண்டான பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துடான பலன்கள் நான் சொன்ன முதல்லயே லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துல வந்திருக்கிறாங்க. இந்த வருடம் லக்னம் உதிச்சிருக்குது. ராசி வந்து துலாம் ராசியில உதிச்சனால பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை. காரணம் அஷ்டமச்சனியோ 7.5 சனியோ அல்லது வந்து விரயச்சனியோ சம்பந்தப்பட்டது எதுவும் இல்லை துலாம் ராசிக்கு. அதனால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஒரு மிதமான மீடியமான சூழ்நிலையில நம்ம பயணம் செய்யலாம். அதாவது இந்த விசுவாச வருடம் ஒரு சிறப்பான வருடமா எல்லாத்துக்கும் அமையணும் என்று கூறி நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.